ஹே மகளே, நான் உங்கள் என்எஸ்கே. எலெக்ஷன் டே அன்றைக்கி ஓட்டு போட்டு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள்லாம் ஒவ்வொரு விஷயத்த பண்ணியிருப்பீங்க. அப்படி என்ன பண்ணீங்க அப்படின்றத கமெண்டில் கீழே சொல்லுங்கள், நான் பார்க்குறேன். பட் நான் என்ன பண்ணேன் அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் பாருங்கள். ஓட்டு போட்டு முடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணாக்கா, வா மச்சான் வெளில போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. சரன்னு கிளம்பி போனோங்க. கேங்காக கிளம்பி ஒரு 40 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோம். 40 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஒத்தடி பாதையில் ரைட் எடுத்தான் ஃப்ரெண்டு. எங்கே தாண்டா போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போனான். அது பயங்கரமான காடுங்க. அடிக்கிற வெயிலுக்கு ஃபுல்லாக நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டோம். ஆனால் அந்த மாதிரி ட்ராவல் பண்ணி போனதுக்கு ஒர்த்தாக சில விஷயங்கள்லாம் நடந்தது. போகிற வழியிலே வந்து அங்கங்கே கும்பலாக சில பேர் சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் நாங்கள் அதெல்லாம் பண்ண போல். இருந்தாலும் அதெல்லாம் பார்த்துட்டு போகிறதுக்கு ஒரு மாதிரி ஜாலியாக இருந்தது. ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டை போய் பார்த்தோம். அவன் என்னடா ஒரு குட்டி பையனை கூப்பிட்டு வந்திருந்தான். நீ என்னடா பண்ணுவேன் அப்படின்னா, இதை தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு சரன்னு ஒரு கத்தியை தூக்கி ட்ரௌசரில் சொருவிட்டு பனைமரம் ஏற ஆரம்பிச்சிட்டான். கீழேருந்து ஃபுல்லாக எந்த சப்போர்ட்டுமே இல்லாமல் அவன் பாட்டுக்கு சரன்னு ஏறி மேலே போயிட்டாங்க. மேலே போனவன் அங்கேருந்து அந்த ஓலையெல்லாம் விளக்கிட்டு ஓலைக்குள்ளேயே பூந்துட்டான். என்ன தாண்டா பண்ணுற நீ, பார்த்துடா நாங்கள் கீழேருந்து பதட்டோடு பார்த்துட்டு இருக்க. அவன் அதை பற்றிலாம் கவலைப்படாமல் அசால்ட்டாக ஏறினாங்க. மேலே ஏறி உட்காந்து கொலையை ஸ்டார்ட் பண்ணான். அங்கேருந்து ஒரு கொலையாக வெட்டி கீழே தூக்கி போட்டுருந்தான். இதில் தூக்கி போட்டதும் இல்லாமல் அந்த மரத்தில் வெட்டி முடித்த உடனே இன்னொரு மரத்துக்கு, அந்த மரத்துலேருந்து அப்படியே இன்னொரு மரத்துக்கு தாவா வேறு செஞ்சான். இதையெல்லாம் பார்த்தா மங்கி இங்கே தற்கொலை பண்ணிக்குமேடா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருந்தது. பட் நல்ல பையங்க, குட்டி பையன், செம்ம ஜாலியாக இருந்தான். அவன் பாட்டுக்கு சரன்னு மேலே ஏறினான். அப்படியே 3 கண்ணா 2 கண்ணா இருக்குமா? ஆவரேஜாக எல்லாத்துக்கும் 3 இருக்கும். ஆனால் சிலதில் 1 2 3 தான். போதும் விடு, பரவாயில்ல. Teammates, form upon me. கேப் வச்சு மறைச்சிட்டு எவ்வளோ சூப்பரான ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா அங்கேருந்து யாருக்குமே எங்கள் யாரையுமே தெரியாது, என் ஃப்ரெண்டு ஒருத்தனை தவிர. அப்படி இருந்தாலும் அங்கே இருந்த பசங்க எல்லாருமே வந்து அவ்வளோ அழகாக ட்ரீட் பண்ணாங்க. கஷ்டப்பட்டு மரத்தில் ஏறி வெட்டி போட்டது இல்லாமல் எங்கள் கூடவே உட்காந்து ஒவ்வொரு பணங்க தனித்தனியாக சீவி கொடுத்துட்டு இருந்தாங்க. நாங்கள் போதும்னு சொன்னாலும் கேட்காம அந்தளவுக்கு சீவி கொடுத்தாங்க. அது எங்களால் சாப்பிட முடியாமல் இருந்த கொலைகளை எங்கள் வண்டியில் வச்சு எங்களுக்கு வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்கும் அனுப்பிவிட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்க எங்களை வந்து அவ்வளோ அழகாக ட்ரீட் பண்ணாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி செம ஜாலியாக, மைண்டுக்கு ரொம்ப நிம்மதியாக இருந்ததுங்க. இந்த மாதிரியான ஒரு பிரேக் வந்து எல்லாருக்கும் கண்டிப்பாக தேவைப்படும். என்ன தான் வந்து அவசரமாக சுற்றிட்டு இருந்தாலும், வேலை அது இதுன்னு சுற்றிட்டு இருந்தாலும், ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து வெளில போகிறது, ஜாலியாக இருக்கிறது, இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறது எல்லாமே நல்லா இருந்ததில்ல. அங்கே இருந்தவங்களுக்குலாம் டாட்டா பை சொல்லிவிட்டு அப்படியே கிளம்பும்போது வர வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜூஸ் கடை. ஒரு குட்டி பையன் மிக்சியில் ஜூஸ் அரைச்சிட்டு இருந்தாங்க. பார்த்தோன்னே செம ஜாலியாக இருந்தது. அவங்ககிட்ட ஒரு ஜூஸை குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிடும் மகளே. ஓகே மகளே, இதே மாதிரி வீடியோஸ் அடிக்கடி பார்க்கணுமா? இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். டாடா மகளே.